பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தேன். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில பேசுறான்னு சொல்றாங்க. ஏன் பொது வெளியில பேசுறோம்? சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அனுமதிப்பதில்லை. சட்டப்பேரவை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார். உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது. நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம், அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல. நாங்கள் கேள்வி கேட்பதை ஒளிபரப்பு செய்வதில்லை. சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வதில்லை. எதிர்கட்சி பேசுவதை ஒளிபரப்பு செய்வதில்லை. முதலமைச்சர் பேசுவது மட்டும் ஒளிபரப்பு செய்யறீங்க. அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம். உங்களுடைய முதலமைச்சரை சொல்லுங்க, முதலமைச்சர் சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லட்டும், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். சேலஞ்சு பண்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். கள்ளக்குறிச்சியில் திராவிட அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. அதுல 4 ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. உங்களுடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி. அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி ஆட்சி செய்துவிட்டு அதிமுக மீது பழி சுமத்துகிறீர்கள். கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 248 துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம். திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சா சொல்றேன், கேட்டுக்குங்க. தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்க. உங்க அமைச்சரிடத்தில் 248 ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம். 117 துவக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 1079 நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். 604 உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பள்ளிகளை திறந்து அதிக பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்த, அதனால எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் 210 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மதுரை இன்றைக்கு எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளிபரப்புதல் செய்யறதே இல்லை. டங்ஸ்டன் அங்க சுரங்கம், அதை பற்றி தனி தீர்மானம் வருகின்ற பொழுது, அதை பற்றி பேசுகின்ற பொழுது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்தில். அப்போ அதிர்ந்து போனார் முதலமைச்சர். அதிலிருந்து எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யறதே கிடையாது. தில்லு திராணி தெம்பிருந்தா நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய. நாங்க கேட்கிற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா? மேதக ஆளுநர் வரப்போது 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி மேதக ஆளுநரை வரப்போகிறது. ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன். நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? செய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.